கிட்னில ஏற்படக்கூடிய கற்கள் தான் நம்ம ரீனல் ஸ்டோன்னு சொல்றோம். இது இருக்கும்போது என்ன ஆகும்னா, சிவியர் பெயின் இருக்கும். நம்ம வந்து பிரசவ காலத்துல ஏற்படக்கூடிய பெயினுக்கு அடுத்தபடியா இத வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். வலி எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். இந்த இடுப்புக்கு பின்பகுதியிலிருந்து அப்படியே வலி முன்னாடி டிராவல் ஆகி வரும். சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட இதனால ஏற்படலாம். இது என்னென்ன காரணங்களால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டீஹைட்ரேஷன் சொல்றோம் இல்லையா? தண்ணி வந்து சரியா குடிக்காம இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 1/2 லிட்டராவது நம்ம தண்ணி குடிக்கணும். அதுவும் இல்ல நான் ஒரு 1 லிட்டர் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த ரீனல் ஸ்டோன் வராம தவிர்த்துக்கலாம். தண்ணி குடிக்காதனால மட்டும் தான் இது வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போதோ, இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நெறைய சாப்பிடும்போதோ, மைதாலாம் கலந்த உணவுகள்லாம் நெறைய சாப்பிடும்போது வரலாம். இல்ல அ ஆக்ஸலேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆக்ஸலேட்டுன்ற ஒரு பொருள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போதும், இந்த ரீனல் ஸ்டோன் நம்மளுக்கு வரும். இது எதெல்லாம் அதிகமா இருக்கும்னா, பீட்ரூட்டு, அப்புறம் கீரை வகைகள், தக்காளி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிகமா எடுக்கும்போதும் ஸ்டோன் வரும். இத்தன காரணங்கள் இருக்கு இந்த ரீனல் ஸ்டோன் வர்றதுக்கு. அதே மாதிரி இதுல நெறைய டைப்ஸும் இருக்கு. ஆக்ஸலேட் ஸ்டோன், பாஸ்பேட் ஸ்டோன், கால்சியம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே இருக்கு. இந்த எல்லா ஸ்டோனோட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து லேசர் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா? எனக்கு சர்ஜரி பண்ண விருப்பம் இல்ல டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்ட சர்ஜரி இல்லாம குடுக்க முடியும். நம்ம ஹோமியோபதி மெத்தட்ல வந்து மெடிசின்ஸ் வந்து அவங்க சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ வந்து கேதர் பண்ணி குடுக்கும்போது, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம, சர்ஜரி மெத்தட் இல்லாம, அவங்களோட ரீனல் ஸ்டோன வந்து நம்மளால கரைக்க முடியும். மேக்ஸிமம் இந்த 1.7 சென்டிமீட்டர் ஸ்டோனு அந்த அளவு இருக்கக்கூடிய ஸ்டோனோட வந்த பேஷண்ட்ஸும் நம்ம வந்து கியூர் பண்ணியிருக்கிறோம். ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரீனல் ஸ்டோன் வரக்கூடாது. நான் இத தடுத்துக்கணும் அப்டின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி பிஹெச் லெவல் கரெக்ட்டா இருக்கிற தண்ணீய குடிக்கணும். கரெக்ட்டான அளவுல குடிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டருக்கு மேலயாவது குடிக்கணும். 3 லிட்டர்ஸ்ன்றது அளவு. ஸோ அத ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஆக்ஸலேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ 1 எம்எம் இருக்கு, 2 எம்எம் இருக்கு எனக்கு ஸ்டோனு அப்டின்னா, நீங்க தாராளமா உங்க உணவு பழக்கவழக்கங்கள் மூலமாவே அத சரி செஞ்சுக்க முடியும்.